ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, மனதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பன். நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. இதோ இந்த புதிய நாடுகளை எங்களை அழைத்து வந்தீரே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. நன்றி உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவரே, கர்த்தாதி கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. நன்றி 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 நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. அதிசயங்களின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிகள் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா நன்றி. ஓ நன்றி நன்றி ராஜா. கூட்டி செல்கிற யாவருக்குமாய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வருமானமாய் கூடி நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க அப்பா. எல்லா கனவமையும் உமக்கே உண்டாயிருக்கட்டும். நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது உடைய கிருபை ராஜா. இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கரத்தின் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பன். நன்றி ராஜா. அவனை வாழ்த்த முடியாது, வணங்க முடியாது, போற்ற முடியாது, உடைய புகழை பாட முடியாது. நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். துதிகளும் ஸ்தோத்திரங்களும் உமக்கே வந்து சேர்த்த ராஜா. நீ துதிக்கு பார்க்கிற துதிகள் மத்தியில் வாசனாய் இருக்கிற தேவரே, துதிகளில் பிரியப்படுகிற தேவனுமாய் இருக்கிறேன். உனக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாலமோன் எண்ணிலடங்காத பலிகளை செலுத்தினான் அப்பா. சுமந்த வாசனை உணர்ந்து அதே போல மனோவா பலி செலுத்தினான். அவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றினீர். ஆபிரகாம் பலி செலுத்தி தொழுது கொண்டான் அப்பா. நோவா வேலையிலிருந்து மீட்கப்பட்ட உடனே அப்பா அவன் பலி செலுத்தினான். சுத்தமான மிருக ஜீவனை பலி செலுத்தினான். இந்த சுகந்த வாசனை நுகர்ந்து கோபத்தை நீக்கினீர். ஒருவேளை எங்கள் மீது உங்களுடைய கோபம் இருக்குமானால், எங்களுடைய வார்த்தை செயல் கிரியைகளினால் அவனுக்கு கோபம் இருக்குமானால் நீங்க முடியாது. உதடுவின் தலையாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அன்னைக்கு எரியா பலிபடத்தை செப்பனிட்டு பலி செலுத்தினான். தேவரே, நீர் பதில் கொடுத்து பாதால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டு போனார்கள். பாமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. எங்கள் உதாயிகள் உம்முடைய புகழை பார்க்க நன்றி ராஜா. விட்டுக் கொண்ட தேவரையே நாங்கள் போற்றி புகழட்டும் ராஜா. நன்றி ராஜா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில்
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையும் என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஓம் ஸ்தோத்திரம். இது எந்தெந்தைக்கும் வாழ்வோம், சதா காலங்களில் வாழ்வோம். அப்பா எங்களோடு கூட வாழ்வோம். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோவோடு நீர் வாழ்ந்து அப்பா இன்னைக்கு நீர் எங்களோடு கூட வாழ். நன்றி தகப்பன், நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். நன்றி ராஜா, நீர் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளியவனின் குரலுக்கு செவி கொடுக்கிற தேவதையே, எனக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவனை நின்று கேட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இதோ நாங்களும் கூப்பிடுகிறோம், வெளியருகே உட்கார்ந்து இருக்கிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று உன்னை நோக்கி கூப்பிடுகிறோம். நன்றி ராஜா, கூப்பிடுகிற எளியோர்களுடைய குரலுக்கு செவி சாய்த்தரும். நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது வாயில திறந்து துதிக்கிற யாவர் அருகில் நீ வருகிறது வந்து நீர் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாச்சா. அவள் விருப்பமை வாஞ்சவை நீர் அறிந்திருக்கிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி ராஜா நன்றி ராஜா. எத்தனை எண்ணல்கள் என் வழியில் வந்தாலும் உம்மை பேரியேன் ஐயா. எத்தனை எண்ணல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென்.
ஆமெனோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமா இருக்கிற தேவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே, ஆவியோடும் கருத்தோடும் தொழுது கொள்ள வேண்டும் ராஜா. அப்பா, விண்ணப்பங்கள் கருத்தோடு இருக்க வேண்டும், ஆவியோடு இருக்க வேண்டும். ஆவியானதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவரின் இந்த மட்பாண்டங்களில் விசேஷமாய் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியான எப்பொழுது எங்களுக்கு அகமூட்டி எழுப்பப்படட்டும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புங்க ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நன்றி ராஜா, நன்றி தகப்பன். ஒவ்வொருவரும் நிரப்புங்க ராஜா. ஏதோ இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அபரிதமாய் இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாய் மாற்றோம். பவுலை ஆவுக்குள்ளாய் மாற்றினேன். யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றினேன். இதோ ஆதி அப்போஸ்தலர்கள் ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டார்கள். ஓ மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நான் ஒரு சிறு கூட்டம், ஆனாலும் எங்களை நீர் ஆளுகை செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்பபடியாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஊற்றப்படட்டும். இந்த உன்னதத்தின் ஆவியானவர், இந்த வல்லமையின் ஆவியானவர், இந்த மகத்துவத்தின் ஆவியானவர். ஓ நன்றி, 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 நன்றி ராஜா. ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் சுயம் எங்களில் சாம்பலாய் மாறட்டும். அந்த அக்கினி இறங்கட்டும் ராஜா. எங்களுக்குள்ளாய் இருதயத்தில் உண்டாய் இருக்கிற குப்பை கூலங்கள் யாவும் இப்பொழுதே சுட்டரிக்கப்படட்டும். அந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் கடந்து வருவீராக. ஓ நன்றி, நன்றி, நன்றி ராஜா. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்கோவே. ஜெயம் பெற்று மாமேசம் மாய தேவாருள் செய்கோவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கழுவும் ரத்தத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. என்னை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அல்லேலூயா, 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 ஆமென். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி. பலப்படுத்தும் கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யும்படி எங்கள் மாம்சத்தின் பலன் அல்ல, எங்கள் மாம்சம் சாக வேண்டும், ஆவியின் பலன் எங்களுக்குள் வர வேண்டும். ஓ மக்கு ஸ்தோத்திரம். தேவ பலத்தால் எங்களை நிரப்பும். தேவ பலன் எங்களுக்குள் வரும் பொழுது, இந்த ஆவியானோட பலன் வரும் பொழுது எங்கள் மாம்சத்தின் சிந்தை ஒளிந்து போகும், ஆவிக்குரிய சிந்தை நிறைந்து விடும். அப்பா இறக்க மாட்டோம். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி. கனமடைய ஊற்றிடுமே
ஞானத்தினாவி கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தினாவி எல்லாரும் பாடுவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, ஈடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, நீயின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னத வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அப்பா, ரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிப்பீங்க, ஆவினால் எங்களை நிரப்பினீங்க. இப்பொழுது ஆவியானதுதான் எங்களுக்குள்ளாய் இருந்து எங்கள் ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுக்க வேண்டும் ராஜா. இப்பொழுது ஸ்தாபனை மீட்டுக் கொண்ட உதவுகள் எப்பொழுதை பாடுமுடைய ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய ஆராதனை நமக்கு புதிதாக இருந்தது. எப்பொழுது நாங்கள் யாருமே இணைந்து அப்பா சிலுவை குறித்தான ஒரு பாடலை பாடி நாங்கள் எங்களை தாழ்த்து கரண்டு ஒப்புக் கொடுக்க போகிறோம் ராஜா. நன்றி ராஜா. சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடையிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இளைப்பாரிடுவேன். நமக்கு ஒரு இளைப்பாறுதல், இந்த இளைப்பாறுதலின் ஸ்தலம். அந்த அன்னைக்கு கள்ளனை பார்த்து சொன்ன, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசிலிடம், இன்னைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன. அப்பா, பரதேசி என்றால் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இந்த கள்ளனுக்கு எப்படி கிடைத்தது? சிலுவையினால் அல்லவா? ஓ நன்றி, நன்றி. இந்த சிலுவை நிழலில் நாமும் தங்குவோம், அந்த சிலுவை நிழலில் நாமும் தங்கிக் கொள்வோம். அதுவே நமக்கு இளைப்பாறுதல். நாம் களைத்து போனோம், சோர்ந்து போனோம், பலன் குத்தி போனோம். ஆனால் சிலுவையின் நிழல் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். ஒரு மரத்தின் நிழல் வெயிலில் தடர்ந்து வருகிறவர்களுக்கு எப்படி சுகமாய் இருக்கிறதோ, அதே போல உலகத்தின் பாரங்களை வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்க நாம் அவரிடத்தில் வரும். அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார்.
ஓ நன்றி. அன்றைக்கு அந்த கள்ளனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுத்த தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கான வழி சிலுவை தான். இந்த சிலுவையின் வழியாய் போகிறவர்களுக்குத்தான் அந்த இளைப்பாறுதலின் ஸ்தலம் கிடைக்கும். ஓ மக்கள் ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழ்க்கிற நாட்களிலே அந்த சிலுவையின் நிழலில் தங்குவோம். அதுவே நமக்கு தஞ்சம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சகாசனே. இப்பொழுது இந்த சிலுவை நிழலில் தங்கியிருக்கிறோம்னாச்சா மற்றவர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஜெப வேளைகளுக்கு ஆசீர்வதித்தார். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஜெப விடயங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஜெபிக்கிறவருடைய பிள்ளைகளையும் ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். அப்பா நன்றி, 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 நன்றி தகப்பன். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியின் வேலை, பாடையின் வேலை, அப்பா எல்லாவற்றும் கூட ஒரு ஜெபவெளி நீர் அங்கீகரித்தார். ஜெபிக்கிற பிள்ளைகள் மூடி மறைத்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இன்னைக்கான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி லட்சுமி கண்ணன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, நம்முடைய ஐக்கியத்தை சார்ந்தவர்கள், நம்ம ஐக்கியத்தோடு எப்பொழுதும் இணைப்பில் இருப்பவர்கள் மில்லர் அவர்கள் துபாயிலே பணி செய்கிறார்கள். குடும்பம் சென்னையில் இருக்கிறது. 16 வருடங்களாக அங்கே சிறந்த பணி செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல அபுதாபியில், துபாய்க்கு பக்கத்து பகுதி அபுதாபி, இதுதான் அதிகமான தாக்குதல் நேரம் இருக்கிறது. அபுதாபியிலே எமிமா என்ற மகள், கணவர், 2 பிள்ளைகளோடு, குறிப்பாவுடைய பிள்ளை இப்போ +2 எழுதி கொண்டிருக்கிறார். அபுதாபியில் இருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். நம்ம இவர்களுக்காக மாத்திரமல்ல, இந்த இந்தியர்கள், அந்த தேசத்து மக்கள், இன்னும் நம்மை போல இங்கே வேலைகளுக்காக வந்து அநேகர் அங்கே இருக்கிறார்கள். அத்தனைக்கும் பாதுகாப்புக்காக வேண்டிய யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்போம், காண்போம். ஆனால் அதனால அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. அதை அவர்களுக்கான பார்க்க செய்யணும். குறிப்பாக ஐக்கியத்தை சார்ந்த 2 பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். ஒன்று குடும்பமா இருக்கிறார், அவர்கள் சோதன் மாத்திரம் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார். அதை அவர்களுக்கான பார்க்க ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெப குறிப்புகளை சகோதரி லட்சுமி கண்ணன் இணைப்பில் வந்து 2 மணி அன்பார்கள். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தயவு இரக்கம் கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜீவனும் பலனும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, அப்பா உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா முதலாவதாக ஆண்டவரே, இந்த மில்லர் அவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையும் சமாதானம் அவர்களை சூழ்ந்து வழிநடத்தட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இடங்கள்ல இருக்கிற அவர்களுக்கு என் தேவனே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பலத்தை கொடுத்து ஆண்டவரே திடப்படுத்தி வழி நடத்துவீராக ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடங்கள்ல என் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் என்னென்ன உண்டோ என் தேவனுடைய கரம் அத்தனையும் சந்தித்து கொடுக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே அந்த இடங்கள்ல நடைபெறுகிற அந்த போரில் ஆண்டவரே அப்பா எந்தவித சேதமும் வராத அளவுக்கு என் தேவன் அவர்களை ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்து கொள்வீராக ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எமிமா என்ற சகோதரிக்காக அவர்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திற்குள் அவர்களை மறைத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இடங்கள்ல நடக்கிற போருக்கு ஆண்டவரே விலக்கி என் தேவனே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஏசப்பா.
அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே அவர்களோடு இருந்து ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஏசப்பா. அந்த இடங்கள்ல ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த இடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா போர் ஒரு முடிவுக்கு வந்து அப்பா ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே அப்பா என்னுடைய பிள்ளைகள் சமாதான ஸ்தாபரங்களிலும் ஆண்டவரே அமைதியாக தங்கு ஸ்தலங்களிலும் நிலையான இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த வசனத்தின்படி ஆண்டவரே அந்த இடம் முழுவதும் ஆண்டவரே அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அப்பா அந்த நாடுகளுடைய உள்ள தலைவர்களிடத்தில் ஆண்டவரே நீங்க பேசி இடைப்பட்டு அப்பா ஒரு சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த போர் முற்றிலும் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த பொருளாதாரம் ஆண்டவரே சீரழியாத அளவுக்கு என் தேவனே அப்பா அந்த பொருளாதார முற்றிலும் ஆண்டவரை தாங்கி பிடித்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் ஆண்டவரே நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீராக ஏசப்பா. அந்த இடங்கள்ல உள்ள மக்களை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அப்பா பிள்ளைகளையும் ஆண்டவரே குழந்தைகளையும் ஆண்டவரே தன்னுடைய உற்றார் உறவினர்களை இழந்து தவிக்கிற அப்பா பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆண்டவரே அப்பா நீங்க பலன் கொடுத்து நடத்துங்க ஏசப்பா. ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் தேவன் தாமே நீங்க அவர்களோடு இருக்கிறீர் என்று ஆண்டவரே நீங்க பலப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோரையும் ஆண்டவரே அப்பா நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்குன்னு ஆண்டவரே நியமித்து வைத்திருக்கிற தேவ தூதர்களை அனுப்பி அப்பா சூழ பாளையமறிங்க என் தேவன் நீர் அவர்களை பாதுகாத்து சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகளை மாத்திரமல்ல அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கிற தயவுக்காக எனக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்பாக சகோதரி சாந்தி ரூபன் எனக்கு வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டியது ஸ்டாரா என்ற சகோதரி அவர்கள் ஆசிரியர் பணி செய்கிறார்கள். இந்த மாதத்தோடு அதில் ஓய்வு பெற இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் தாம்பரம் பகுதியிலேயே ஒரு வீடு வாங்கி வந்து விடலாம் இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் தான் அதை வாக்கி செய்ய வேண்டும். இப்போது சற்று சுகவீனப்பட்டிருக்கிறார்கள். சுகவீனம் நீங்கி பூர்ண சுகம் பெறவும் அவள் மன விருப்பத்தின்படி தாம்பரம் பகுதியில் ஒரு நல்ல இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அவர்கள் கிடைக்க முடியாது நாம் செபிப்போம். அவள் இந்த காரியத்திற்காக சார்ந்து இணைப்பு தெரிவிக்க முடியாது. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் உம்மை போற்றி புகழப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் வழி நடத்தி வருகிற எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உடைய வல்லமை உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆராய்ந்து அறிகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உபவாச நாளில் ஆண்டவரே ஒன்று கூடி வரத்தக்கதாய் கர்த்தர் மீண்டுமாய் இந்த ஒரு நாளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தந்த தயவுக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. பரிசுத்த பிதாவாகிய உண்மை நாங்கள் பரிசுத்தத்தோடு பார்க்கத்தக்கதா என்னுடைய உள்ளங்களை ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தை அப்பா உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா உங்களுடைய சமூகத்துல நிற்கத்தக்கதான்னு அப்பா எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தகப்பனை இப்பொழுது ஆண்டவரே ஜெபிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புக்காய்மை நோக்கி பார்க்கிறோம். ஸ்டாரா என்ற சகோதரிக்கும் அந்த அப்பா அவருடைய குடும்பத்துக்கு என் கர்த்தர் நீர் இம்மட்டுமாய் பாராட்டி வருகிற தயவுக்காய் நன்றி. கடந்த வருடத்திலே அவருடைய கணவரும் ஆண்டவரே இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்கள். இந்த நாளில் ஆண்டவரே இந்த மாதத்திலே அவர்களும் ஓய்வு பெறுகிறார்கள் அப்பா. அதன் பிறகு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா கையின் பிரயாசத்தை வைத்து ஒரு சொந்த வீடை வாங்கி அப்பா பிள்ளைகளோடு இங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற அவர் நினைவுகளை என் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா இருக்கட்டும் இசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அப்பா நாட்கள் ஆண்டவரே அது வரையில் ஆண்டவரே நல்ல பரிபூர்ண சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அப்பா அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவள் வாஞ்சிக்கிற வேண்டுமாய் கர்த்தாவை ஒரு வீட்டை இங்க வாய்க்க செய்யுங்க ஏசப்பா. நீர் அப்படியாய் செய்து ஆண்டவரை அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காய் நன்றி. சாட்சியாய் நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரை. உமக்கென்று செய்கிற சிறிய சிறிய ஊழியங்களை என் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. மற்றவர்களுக்கு செய்கிற உதவி ஒத்தாசைகளை என் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அதுக்கேற்ற பலன் அவருடைய குடும்பத்திலே காணப்படத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இப்பொழுதும் பலவீனத்தோடு இருக்கிற அந்த மகளுக்காய் வேண்டுகிறோம் என் தகப்பனே அப்பா.
மகளுடைய பலவீனங்கள் நீங்கி ஆண்டவரை மகள் பலன் பெறத்தக்கதாய் நல்ல சுகம் பெறத்தக்கதாய் கர்த்தர் இப்பொழுதே அந்த மகளை ஆளுகை செய்வீராக. மகள் இருக்கிற இடத்தை இப்படி வல்லமை கடந்து செல்லட்டும். இப்படி உயிர் தெழுந்த வல்லமை மகளுடைய இறங்கட்டும் ஏசப்பா. மகளுடைய சரீரத்தை பலப்படுத்தட்டும் ஏசப்பா. நீங்க அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரை மறுபடியும் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் அப்ப ஆளுகை செய்யட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக ஸ்டார் அவர்களை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பாக 10th, 11th, 12th, அதான் 10th, 12th இந்த பிள்ளைகள் அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாழ்வை உயர்த்துவதற்கான ஒரு முதல் ஏணிப்படி. அது சர்க்கிள் வந்து விடக்கூடாது. எழுதி முடித்த பரீட்சைகளிலே வெற்றி கிடைக்க வேண்டும். இனி எழுதப்போகிற தேர்வுகளிலே அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும். அவருடைய வீடுகளில் சமாதானத்தின் சூழ்நிலை உண்டாயிருக்க வேண்டும். சில செய்திகள்லாம் பார்க்கும்போது வீட்டில் தாயோ தகப்பனோ இருந்து விடுகிறார்கள், விபத்துக்குள்ளாகி மறித்த பிள்ளைகள், இதெல்லாம் பார்க்கும்போது கடினமாய் கஷ்டமாக இருக்கிறது. அவை வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிற தேர்வுகளில் அவர்கள் ஜெயிக்கும்படியா எல்லாமே சமாதானத்தின் சூழ்நிலை உண்டாயிருக்க வேண்டும். தெளிந்த புத்தி ஞானத்தோடு அவர்கள் தேர்வை எழுத வேண்டும். குறிப்பாக மேத்யூ அந்த ஒரு பையனுக்காக ஜெயிக்கும்படி அவர் தாத்தா வேண்டிக் கொண்டார். காரணம் எலெக்ஷன் நல்லா எழுதியிருக்கிறான், மேத்ஸ்ல ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறான். ஆகவே அதில் எதுவும் குறைபட்டு விடக்கூடாது, அது அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அந்த அவருடைய பையனுடைய தாத்தாவும் ஒரு தலைமை ஆசிரியர் அந்த பணிக்கு போய் பெற்றவர் பார்த்தவர் வேண்டிக் கொண்டார். கர்த்தரை நம்புகிற அந்த பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட அந்த மேயத்தின் இந்த பையனுக்கு ஒரு வராது ஜெயம் எடுத்து உதவி செய்ய வேண்டும். முற்றிலுமாய் தேர்வு சம்பந்தப்பட்ட இந்த பிள்ளைகளுக்காக ஸ்டாரா அவர்கள் இணைப்பிலிருந்து பார்த்து சேவிப்பேன் அந்த சொத்தரிக்கிறோம் அப்பா, சொத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மதியான வேலையில அம்பா நோக்கி கூப்பிடும்படி இந்த சாக்கியத்தை கொடுத்ததுக்காக கொடான கொடி சோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர், வல்லவர், அருமையானவர், இனிமையான, மகத்துவமான கொடான கொடி சோத்திரம் செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை காத்து கொண்டு வர சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு விஷயங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்க முடியாமல் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இந்த நாள் ஜெப குறிப்பை இந்த சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 10th, 11th, 12th எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் CBSE, ICSE, ஸ்டேட் போர்டு என்று ஆண்டவரை எல்லா தேர்வுகளும் எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி முடிய போற நிலையில இருக்காங்க, ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டு இருக்குது ராஜா. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை. ஆண்டவரை, இவ்வளவு வருஷங்களாக கற்ற பாடங்களை ஆண்டவரை அந்த 3 மணி நேரம் ஹாலில் உட்காந்து எழுதும் பொழுது கர்த்தருடைய கரம் இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் படித்ததெல்லாம் நல்ல ஞாபகத்தில் வரும்படியா இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால். விசேஷமா இந்த பிள்ளைகளுக்கு டைவர்ஷனை நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்கிற இன்ட்ரெஸ்டை நீங்க கொடுக்கும்படியா இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா டைவர்ஷனை நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமா கடைசி நேரத்துலப்பா ஆசிரியர்கள் சொல்லும் எல்லாவற்றையும் கட்டுப்பட்டு ஆண்டவரை ஒழுங்காக படிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுங்க. படித்ததெல்லாம் மனதில் தங்கும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. எக்ஸாம் எழுதும் நேரத்துலப்பா ஆண்டவரை எல்லாத்தையும் ஞாபகத்துல வந்து கொஸ்டின் நல்லா வாசித்து ஆண்டவர் எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ண ஞானத்தை கொடுங்க ராஜா. அந்த கொஸ்டின் நீட்டா எழுதும்படி தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. விசேஷமா ஹாலில் எந்தவித மால் பிராக்டிஸ் பண்ணாமல் ஒழுங்கு கடைபிடிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுங்க. விசேஷமா இந்த பிள்ளைகள் ஆண்டவரை போக்கிலும் வரத்திலும் இருக்கும்பொழுது கர்த்தருடைய கரம் இடைபடும்படியா இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவர் ஒவ்வொரு எக்ஸாம் கடையில் நிறைய நாட்கள் இருக்குப்பா. அந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியே போகும்போதோ ஏதோ விழுந்து எந்தவித பிரச்சனைகள் வராதபடி ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவரை அக்னி கோட்டைகளை, மேக செம்பத்துல, இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாள்ல ஆண்டவரே, இதுவரை எக்ஸாம் எழுதின எல்லா பேப்பருக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஆண்டவர், இது இனிமேல் எழுத போற எக்ஸாமுக்காக உங்களுடைய கருத்துல ஒப்படைக்கிறோம். குறைந்த நாட்கள் அப்பா எல்லாத்தையும் நன்றாக படித்து ஆண்டவர் எல்லாத்தையும் பேப்பர்ல ரீப்ரொடியூஸ் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தால். விசேஷமா இந்த பேப்பர் எங்கெங்க யார்கிட்ட போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அந்த பேப்பர் திருத்துறவங்க கண்களில் தயவு கிடைக்கும்படியாக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை, தயவு கிடைத்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆண்டவரை நல்ல ஒரு ஃபியூச்சரை தேவன் கட்டளையிடும்படியாக அந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரை 10th பிள்ளைகளுக்கு நல்ல குரூப் 11th 11th எடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுங்க.
12th முடிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே அடுத்த ஃபியூச்சர் அவங்க மனசுல என்ன விருப்பம் வச்சிருக்காங்களோ அந்த விருப்பங்கள் நிறைவேற்றும்படியாக தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். நிச்சயமா திருத்திரவங்க கண்கள் தயவு கிடைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இனிமேல் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காகவும் தேவனுடைய கரம் இடைபடுபடியா ஜெபிக்கிறோம். ஏதோ பேப்பர் டஃப்பா இருந்துச்சுன்னா அந்த பிரதர் சொன்ன மாதிரி மேக்ஸ்ல அது எதுனாலும் ஆண்டவரை அந்த திருத்திரவங்க கண்கள் தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த வாலிப பிள்ளைகள் நல்ல மனப்பக்குவத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்ன பாசிட்டிவ் ஆனாலும் நெகட்டிவ் ஆனாலும் தாங்கிக் கொள்ளும்படி மனப்பக்குவத்தை கொடுக்கும்படியாக அந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமயம் பிள்ளைகள் ஆண்டவர் ரிசல்ட் வரும் நேரத்தில் எந்த தவறான முடிவுகள் எடுக்காதபடி கர்த்தருடைய கரம் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி பரிசுத்தரே, நன்றி செலுத்துகிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இன்னும் ஆண்டவரை எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுங்க. விசேஷமா அந்த பிள்ளைகள் நடத்தி செல்கிற டீச்சர்ஸ்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் ஆண்டவரை அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த பேரண்ட்ஸுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பிள்ளைகளும் பேரண்ட்ஸோடு அன்பாக இருந்து ஆண்டவரை பிள்ளைகளை கவனிக்கும்படியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்பை கிடைக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல மாரல் சப்போர்ட்டை கொடுங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்படியாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மீதியானையிலும் பொறுப்படுத்திக்கோங்க. எல்லாச்சும் மாதிரி இயேசு மூலம் கேஜ்மாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பின் கவசத்தை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்பு பாஸ்டர் ஸ்டீபன் யானியா இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, இப்பொழுது ஒரு யுத்தத்தின் செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சமீப நாட்களாக பல யுத்தங்கள் ஓயாமல் இருக்கிறது. உக்ரைன், ரஷ்யா அந்த யுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஈரான், இஸ்ரேல். ஆனால் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தினால் இந்தியாவும் மிக பாதிக்கப்படுகிறது. யுத்தத்தின் சேதாரங்கள் அல்ல, பொருளாதாரத்தினால் பாதிக்கப்படுகிறது. இப்பொழுது ஹோட்டல்கள் மூடப்படுகிற அளவுக்கு கேஸ் சப்ளை இல்லை. அடுத்த வீடுகளில் சமைப்பதற்கான கேஸ் சப்ளை இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வாகனங்கள் இயங்குவதற்கு வழி இல்லாமல் போய்விட சூழ்நிலைகள் உண்டு. பல வகையில ஒரு கொரோனா காலத்தினால் மாதிரி எல்லா பொருளும் கிடைச்சிடும். இது கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் பார்ப்போடு ஜெபிப்போம். இஸ்ரவேலின் சமாசத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இது வேண்டிக் கொள்ள ஒரு விண்ணப்பம். அதே நேரத்தில் கர்த்தர் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். யுத்தத்தை செய்கிறவராக இதுல நாம எந்த நியாயத்தை பேச முடியாது. நம்ம சமாதானத்துக்காக வேண்டிக் இருந்தால் நாம் வாழ்கிற தேசம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நடக்க ஆரம்பித்து விட்டது. அதை வரும் தடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த யுத்தத்தை ஓய்வு செய்கிற நம்முடைய தேசம், அதற்காக வேண்டிக் கொள்வோம். அதுபோல விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகள் 15ஆம் தேதி கேடர் அவங்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அதுக்காக ஜெபிப்போம். 16ஆம் தேதி அவருடைய தாயார் ஆனந்தி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. அதுக்காக ஜெபிப்போம். இந்த விசேஷ நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பொதுவான காரியங்கள், நம்முடைய பாட்னா பகுதி ஊழியங்கள், சேலம் பகுதி ஊழியங்கள், அவைகளுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். தமிழ்நாடு சந்திக்க இருக்கிற தேர்தலுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்களுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் யானியா ஜெபிக்கணும் என்பார். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை துதிக்கிறபடியா சிறுவில் ஜெயபலமானவரை நாங்கள் நாளில ஒரு சிலராக உங்களுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு தகப்பனை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்றைய தேவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு விரோதமான எல்லா யுத்தங்களும் யோயத்தக்கதாக சமாதானம் உண்டாக்கத்தக்கதாக சமாதான பிரபுதாமே தேசத்தில் ஆண்டோட யுத்தங்கள் நடைபெறாதபடி ஓயத்தக்கதாக சமாதானத்தை பெற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அதோட இந்த யுத்தம் மீண்டுமாய் தள்ளி வளராதபடி தேவருடைய வல்லமையினாலே ஆட்கொண்டு தேவ சமாதானம் தேசத்துல உருவாகத்தக்கதான கிருபை பெருகும்படி ஆஜிக்கிறோம். அவங்களுடைய காலத்துல ஒப்புக்கு கொடுக்கிறோம் ஐயா. தேவர் தாமே இந்த யுத்தத்தை அதோடைய ஓய பண்ணும்படியாக சமாதானம் உண்டாகும்படியாக அதுண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய காலத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் மகிமைப்படுவீராக. சோத்திரம் ஐயா. இயேசுவே சோத்திரம். நாளில் 15ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் அருமையான கேடன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இது மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் இனியும் அடியவரை தொடர்ந்து நடத்தத்தக்கதாக தேவனுடைய நன்மை கிருபையும் அவருடைய வாழ்க்கையில பெருகி வளரத்தக்கதாக சமாதானத்தை தேவனுடைய பிறந்தநாளின் சந்தோஷத்தை நிறைவாய் கொண்டாடத்தக்கதாக எதிர்பார்க்கிற காரியங்களில் அனுகூலம் உண்டாகத்தக்கதாக கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதே 16ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாள்
ஆனந்தி சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாள் வரை நடத்தினவர் இனியும் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக ஆரோக்கியம் சுகதானம் உண்டாகத்தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பலனடைய நோக்கி பார்த்து பிரகாசம் எதிர்பார்க்கிற காரியங்களிலே அனுபவம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்புக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. நாளைக்கு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். ஐயா அன்பு தகப்பனை சொத்தம் பாட்டினா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மிஷனரி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்துடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா அவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சகர் என்பதை ஜனங்கள் கண்டு கொண்டு உங்களுடைய நாமத்திற்கு மிகவும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் நடுவே அவர்கள் 7,000 பேரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய இலக்கு நிறைவேறத்தக்கதாக உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்த சமாதானத்திற்கு ஊழியத்தில் வல்லமை தேவருடைய வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சேலம் ஊழியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஊழியர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக ஆரோக்கியம் சுகபலம் உண்டாயிருக்கும்படியாக நோக்கி பார்த்து பிரகாசமடையத்தக்கதாக அவர்கள் மூலமாக இயேசுவை ரட்சகர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கும் தேவையான மகிமைப்படும்படியாக ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த நாட்டில் தூத்துக்குடி ஊழியர்களுக்காக நான் பார்க்கிறேன். ஆண்டவரே தூத்துக்குடி ஊழியர்களை தேவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிரயாண பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோமே அவங்களுடைய கருத்துல ஒப்புக்கொள்ளும். தேவருடைய நாமம் மகிமைப்படுத்தக்கதாக தேவருடைய அவர்களுடைய வல்லமை அவங்களுடைய வல்லமை அவர் மூலமாக வெளிப்படுத்தக்கதாக தூத்துக்குடி ஊழியர்களை தேவரை ஆசீர்வதித்து அருள் வேண்டுமாகும் நம்முடைய காலத்துல ஒப்புக் கொடுக்கிறோமே. தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேவர் பூமியின் ராஜாக்களை பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான இயேசுதாமே ஜனங்களுக்கு மக்களுக்கு தேசத்துக்கு ஏற்ற தலைவரை தேர்ந்தெடுக்கத்தக்கதாக இந்த தேர்தல் மூலமாக தேவரை நாம மகிமைப்படத்தக்கதாக இயேசுவை தேசத்துக்கு ஏற்ற தலைவரை தேர்ந்தெடுக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. கொடை காலத்துடைய விளைவுகள் உண்டு தகப்பனே. அவைகள் எந்த சேதாரமும் பொல்லாப்பும் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். நகரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நாட்களே கணவன் பிரிவுபட்டிருக்கிற பிரச்சனை நிறைய இருக்கிறதைத்தான் இழந்த நேருடைய வாழ்க்கையில பிரிவினை நாளைக்கு மேற்கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கம் பாராட்டும். இவங்க பிள்ளை பேருக்காக அப்பா ஜெபிக்க வேண்டிக் கொண்டவருடைய பட்டியலும் இருக்கிறது. அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிறோம். அது சிலர் வயது கடந்தவர்களாகிவிட்டார்கள். பெண் பிள்ளைகளும் வயது கடந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக பார்த்தோடு ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க ராஜா. பலவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை நம்பி கொடுத்த ஊழியங்களை மட்டுமாய் நேர்த்தியை நிறைவேற்ற கிருபை தந்து தொடர்ந்து நடத்த கிருபை பாராட்டும். குறிப்பாக வருகிற 2 நாட்கள் சனி ஞாயிறு தூத்துக்குடி மறை மாவட்டம் சேவைக்காலம் இடத்துல நடக்கிற திறந்தவெளி கன்வென்ஷன் கூட்டங்களை ஆசீர்வதித்து தாரும். நன்றி தகப்பனே. இங்கே பெரிய காரணம் செய்தவர்களும் மறைப்பினர் வெளிப்படும் பொழுது ராஜா. இந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். வாண்டியுள்ள ஆத்மாவும் இருதயம் தண்ணியில பேசுகிறது. எங்களோடு கூட பேசுங்க. பேசுவதற்கு அடியனை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மறைத்து வெளிப்படும். இந்த நாமத்தை உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடன் நல்ல நாமத்தை பிதாவே.
அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இது ஒரு நடந்த செய்தி, அது எழுதப்பட்டிருக்கு, ஒரு நரேஷன். ஊருக்கு போனா மறுபடியும் திரும்பி கலிலேயாவுக்கு போனார். இதுல ஆவியான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இதன் மூலமாய் நமக்கு என்ன வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது என்று ஒரு கேள்வியை எழுந்தது. ஆனால் இது சிலுவை பிரயாணத்திலே, சிலுவை தியானத்தின் நாட்களிலே இது சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்திகள் இதிலே அடங்கி இருக்கிறது. இது சிலுவை தியானத்தை ஒட்டிதான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லகேம். அவங்க யூதேயா தேசத்திலே பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறகு தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு அவர் எய்த்துக்கு போகிறார். எய்த்திலிருந்து சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி, தூதன் தோன்றி, உங்களை அழிக்க நினைத்த ஏரோது மாண்டு விட்டார், ஆகவே நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பெத்லகேம் அல்லது எருசலேமிலே தங்காமல் நேரடியாக கலிலேயாவுக்கு போகிறார்கள். ஏனென்றால் பின்னாளில் கலிலேயாவின் குமாரன், ஏத்திலின் குமாரனை அழைப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். முதல் கலிலேய கடற்கரைகளில் தான் கர்த்தருடைய ஊழியம் உண்டு என்பதையும் நாம் தீர்க்கதரிசி மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் கலிலே நாட்டுக்கு போகிறார். அங்கே 12வது வயதுல அவருடையக்குள்ளாய் இருந்த ஆவியானுடைய செயல்கள் வெளிப்படுகிறது. அதை தாய் தன் இதயத்தில் வைத்துக் கொள்கிறாள். அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18 ஆண்டுகள், 30 வயதாகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தை பிரசங்கிப்பதற்கும் நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவர் உலக ரட்சகர், ஜனங்களை ரட்சிக்க முடியாததான் அனுப்பப்பட்டார். அந்த ரட்சிப்பு யார் மூலமே வரும்? எங்கே இருந்து வரும்? உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவரால் ரட்சிப்பு கிடையாது. ஆனால் இந்த ரட்சிப்பு சியோனிலிருந்து வரும் என்று தீர்க்கதரிசனமே எழுதப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14:7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 14:7, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை பெருக்கும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இதே அதிகாரம், இதே இந்த சங்கீதம் 53ஆம் சங்கீதமாக மீண்டும் வரும். அப்போ தேவன் ஒரு காரியத்தை இருமுறை இதை உறுதிப்படுத்துகிறார். திருப்பி அதை படித்துக் கொள்ளுங்கள். 53ஆம் சங்கீதம் ஒரு வார்த்தை கூட இல்லாதபடி அப்படியே இருக்கும். இது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தும். அப்போ சியோனிலிருந்து தான் ரட்சிப்பு வரும். சியோன் என்றால் பரமசியோனா இல்லை, எருசலேம். எருசலேமில் கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த எருசலேம் ஆலயம் இருக்கிற இடம்தான் சியோன் என்று அழைக்கப்படும். அப்ப சியோன்ல வேதம், எருசலேம்ல வெளிச்சம் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். வந்து சியோனிலிருந்து ரட்சிப்பு உண்டாகும். இடம், பிளேஸ், அது எருசலேம். எருசலேம் தான் ரட்சிப்பு வரும். இந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் தச்சனின் குமாரனாக கலிலேயாவிலே இருக்கிறார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே அவர் 30 வயதான போது அவர் கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு யோர்தான் கரைக்கு வருகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துக்கு 6 மாதம் மூத்தவர் யோவான் ஸ்நானகர். சொல்ல வேண்டுமானால் உறவின் முறையா அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து பரிசேயர் சரிசேயரை விதியன்பாம் குட்டிகளிலிருந்து எச்சரிக்கிறார். அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் அடையாளம் கண்டு, இவர்தான் இந்த ரட்சகர், இவர்தான் இந்த அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி, இந்த பாதரட்சி மாறை அழுப்பதற்கு நான் பார்த்தோம் இல்லை என்று உலகத்துக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்துவிட்டு அவர் ஒன்றுமே செய்யவில்லை. இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை யோவான் ஸ்நானகர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
ஆகவே அவர் மீண்டும் கலிலேயாவுக்கு சென்று விட்டார். பிறகு யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அவர் கானா ஊருக்கு வருகிறார். தாய் தகப்பனோடும் தாயோடும் சீசர்களோடும் வருகிறார். அந்த வீட்டில் நடக்கிறார். இயேசு செய்த முதல் அற்புதம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 2:13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமயமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போகிறார். முதல் முறை வந்து நான் சொன்ன எடுத்துட்டு திரும்பி போயிட்டார். இப்போ 2வது முறையாக அவர் முயற்சி செய்து எருசலேமுக்கு வந்து எருசலேம் ஆலயத்துக்கு. ஏன் அந்த எருசலேம் வந்து ரட்சிப்பு, அது இயேசு கிறிஸ்துவால் தான் ரட்சிப்பு என்றால் சில வசனங்களுக்கு அதுக்கு ஆதாரம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஐயும் குறித்துக் கொள்ளுங்கள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அதுபோல அந்த எபிரேயர் 13:22 அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுக்கு அந்த ரத்தத்தினால்தான் அங்கே பரிசுத்தம் உண்டாகும். ஏன்னா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:12. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவருடைய புறப்பட்டு போக கடவுள். அந்தபடியே இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு புறம்பே, நகரத்துக்கு புறம்பே எருசலேமிலே அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். ரட்சிப்பை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பை புறப்பட்டு வர வேண்டிய இடம் எருசலேம். அதனால்தான் அவர் கலிலேயாவில் பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எருசலேமுக்கு வந்து அங்கே பஸ்கா பண்டிகையின் போதுதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். ஆகவே பஸ்கா பண்டிகையை தெரிந்து கொள்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மற்ற நாள்ல ஏன் வரல? ஏன் பஸ்கா பண்டிகை தெரிந்து கொள்கிறார் என்றால், பஸ்கா பண்டிகையின் போதுதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அதே போல இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்துதலினால்தான் இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அப்போ அந்த ரத்தம் சிந்துதலினால் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் கிடைத்தது. பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் இணைந்த அனுபவத்துக்கு பெயர் தான் ரட்சிப்பு என்று பெயர். இன்றைக்கு எனக்கு அறிந்த தேவச்சானி எருசலேம் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவினாலும் அவர் செஞ்ச ரத்தத்தினாலும் தான் இன்றைக்கு நான் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு எருசலேமுக்கு, பரம எருசலேமுக்கு பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பரம எருசலேமுக்கு பிரவேசிக்கிறதுக்கு பேர் சியோன் வாசிகள் என்று பெயர். அதனால்தான் அவர் சியோனிலிருந்து அந்த எருசலேமை தெரிந்து கொண்டார். தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவருக்கு ஒரு கோட்டை கட்டி கொடுத்தார். அந்த கோட்டைக்கு சியோன் என்று பெயரிட்டார். அதான் அநேக சம்பவம், சியோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சியோன் குமாரத்து சீருக்கு திரும்புவார்கள் என்றெல்லாம் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவை சொன்னமே, இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் முறை இங்க வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார். இங்க வந்தா யோவான் ஸ்நானம், நான் ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது அவருடைய சீஷர்கள், அது இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அனைவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் எதனால் கொடுக்கிறேன், நீர் யார்? உடனே அவர் சொல்லுகிறார், நீ போய் சொல்லுங்க, என்னால் அவனால் அடையாளம் கட்டப்பட்ட தேவாட்டுக்குட்டியாகிய நான் தான் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதுல ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராகிறார்கள். அப்போ அங்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. பிறகு அவர் என்ன செய்தார்? பரிசேயர் கேட்கிறார், நீர் என்ன காரணத்தினால் இதெல்லாம் செய்கிறீர்? அதே 2ஆம் அதிகாரத்துல, யோவான் 2ஆம் அதிகாரத்துல 21-25 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. இப்போ யோவான் ஸ்நானக அங்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறார், இவரும் கொடுக்கிறார்.
பிறகு சரி யோவான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீடர்கள் ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில இவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார். உடனே பரிசேயர்கள் வருகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21 இருந்து 25 வரைக்கும் இருக்கு. இவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் கொடுத்த ஞானஸ்நானம் இதையெல்லாம் வைத்து இவர்தான் மேசியாவாக இருப்பாரோ என்று சொல்லி இவரை எருசலேமுக்கு ராஜாவாக்க அவர்கள் விரும்புகிறார். ஆகவே தான் அந்த பரிசேயருடைய எண்ணத்திற்கு நினைவுகளுக்கு அவர் இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அது யோவான் 2ஆம் அதிகாரத்துல 24, 25 வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவர் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லையே. அப்பதான் அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல இவரைத்தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம், இவரை ராஜாவாக்கிறோம்னு சொல்லி யூதர்களுக்கு ராஜாவாக்க விரும்புகிறார். ஆனா அவருடைய சிந்தனை அறிந்தார். இவர்கள் நம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, யூதரை வழிநடத்த தலைவனாக ராஜாவாகத்தான் நம்மை ஆக்க விரும்புகிறார்கள் என்று சொல்லி அவருடைய சிந்தனையை அறிந்து அதற்கு இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மறுத்தார். ஆனாலும் இப்பொழுது யூதேயா தேசத்தில் தான் இருக்கிறார். இருந்து நிக்கோதேமு என்பவன், அவன் ஒரு பரிசேயன் அதிகாரி. அவனிடத்துல நடந்த சம்பவம் அவனுக்கு தெரியும். மறுபடி பிறப்பதை குறித்து நித்திய ஜீவனை குறித்து அவனிடத்துல பேசுகிறேன். அவன் படிச்சான். கடைசியில அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். நிக்கோதேமுவை கிறிஸ்துவுக்குள் அவர் நடத்துகிறார். ஆனால் தான் நிக்கோதேமு பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலையில் அறையப்பட்டு மறித்த பிறகு அவன் அதிகாரி இருந்தபடினால் பிலாத்திடத்துல போய் ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கி அவன் கௌரவமாக இயேசு கிறிஸ்து அவனும் அரிமத்திய ஒருவனாகிய யோசேப்பும் சேர்ந்து அடக்கம் பண்ணுகிறார். யோசேப்பு ஒரு லார்ட், அவன் ஒரு பெரிய கனவான், அவனுக்கு லார்ட் என்று பெயர் கொடுப்பது. அவன் பெரிய செல்வந்த். அப்படி இருவரும் இவன் அதிகாரி, அவன் செல்வந்த். ஆக 2 பேருமே விஐபி. அதனால்தான் பிலாத்து இடத்துல இவர்கள் போக முடியுது. போய் சரீரத்தை கேட்டு வாங்கி, ஏன்னா சரீரம் உறவினிடத்தில் தான் ஒப்பு கொடுக்கப்படும். ஆனா இவர்கள் அதை கேட்டு வாங்கி தங்கள் கல்லறையிலே கொண்டு போய் கனத்துக்குரிய ஒரு அடக்கத்தை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு நிக்கோதேமு கர்த்தரால் மீட்கப்படுகிறார். இது ஒரு செய்தியாக நீங்கள் நினைவு வைத்தது. பிறகு அவர் அங்கே இருக்கிறார். இப்போ இந்த ஞானஸ்நானத்தை குறித்து மீண்டும் பரிசேயர்கள் பிரச்சனைப்படுகிறார். யோவான் கொடுக்கிறார், நீரும் கொடுக்கிறீரே. உடனே இவர் யோசிக்கிறார், எந்த ஒரு காலத்துல 2 பேர் செய்த தப்பா இருக்கிறார் என்று சொல்லி யோவானே கொடுக்கட்டும் என்று சொல்லி இவர் ஞானஸ்நானம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார். ஆனா இவர்கள் சீசர்கள் கொடுத்தார்கள் எழுதப்பட்டிருந்தாலும் யோவானுடைய வழியில இவர் குறுக்கிடவே இல்லை. யோவானுக்கு வந்து சொன்னார், நீ எதிர்பார்த்திருக்கிறோ நான் தான் என்று சொல்லி தகவலை மட்டும் கொடுத்து விட்டார். இப்போ இங்கே வருகிறார். இப்ப பரிசேயர் இவர் மேல் கண்ணு வைத்ததை இவர் பார்க்கிறார். இப்ப எடுத்துக்கொள்ளுங்கள் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். யோவானை பார்க்கலாம் இயேசு அநேக பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தவர். இப்போ பரிசேயர் அப்பவுமே வன்மம் வச்சுட்டான். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் ஆசைக்கு ஒரு இணங்கவில்லை, ராஜாவாக இருக்க விரும்பவில்லை. அதனால இவனை வளர விடக்கூடாது, இவனும் அநேகம் ஞானஸ்நானம் கொடுக்கிறான், தட்டிடணும், இவனை முடிச்சிடணும்னு சொல்லி அவர்கள் அப்பொழுதே இலைமறை மாங்காயாக எண்ணத்துல வைத்து விட்டார்கள். இயேசுக்கு சாதை ஏறுது. சரி, என்னுடைய வேலை இன்னும் சொன்னாரா இல்லையா? கல்யாண வீட்டுல சொன்னார், என் வேலை இன்னும், நான் மறிப்பதற்கான வேலை இன்னும் வரவில்லை, அவ இப்பொழுது எருசலேமுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அவர் கலிலேயாவுக்கு புறப்பட்டார். 2வது முறை ரிட்டர்ன் பேக் டு கலிலேயா. இப்போ அவர் ஏன் கலிலேயாவுக்கு திரும்பினார் என்று பார்க்கும்போது மரணத்தை ஏற்பதற்காகத்தான் அவர் எருசலேமுக்கு வருகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் அவர் துடிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர் இப்பொழுது அவர் கலிலேயாவுக்கு திரும்பினார். ஆனால்
அவர் கலிலேயாவுக்கு திரும்புகிற வழியில சில செயல்கள் செய்தார் பார்த்தீங்களா? அதுதான் அவர் திரும்புவதற்கான காரணம். ஏன் அவர் எருசலேமுக்கு நுழையாமல் கலிலேயாவுக்கு மீண்டும் திரும்பினார் என்பதற்கு அங்கே நடந்த சில சம்பவங்களை அவர் சீர்படுத்த வேண்டியது அவசியமாயிற்று. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் கோணலானவர்களை செவையாக்குவார், தடைகளை உடைக்கிறவர். அப்ப எருசலேமுக்குள் அவர் சென்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் இந்த ஜனங்க இடத்துல சில கோணல்மான காரியங்களும் தடைகளும் இருக்கிறது. அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் மரணத்தை ருசி பார்க்க விரும்பாமல் மீண்டும் அவர் கலிலேயாவுக்கு திரும்ப போகிறார். திரும்பினா இப்ப அவர் எந்த தேசத்து வழியா வருகிறார் என்றால் சமாரியா. நான் ஒருவன் யூதேயா தேசத்துல வந்து தெக்கப்போலி வழியாக போய் கலிலேயாவுக்கு தான் போகணும், அப்படிதான் போவாங்க. சமாரியாவுக்கு வரமாட்டாங்க. ரெண்டும் பார்டர்ல இருக்கு. ஏனென்றால் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பிரிவினை இருக்கிறது. இந்த சரித்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் யூதர்கள் சில மார்க்க வைராக்கியம் கொண்டவர்கள், சில பாரம்பரியங்களும் சில பழக்க வழக்கங்களும் கொண்டவர்கள். இந்த பாரம்பரியங்களை எல்லாம் இவர் முறிக்க வேண்டும். சில முட்டாள்தனமான பாரம்பரியங்களும் உண்டு, நல்ல நல்ல ஒழுக்கமான காரியங்களும் உண்டு. வீட்டுக்கு வந்தா காலை கழுவி விட்டு தான் உள்ளே வருவார்கள். அது ஒரு நல்ல ஒழுக்கம். இப்படி சில ஒழுக்கங்கள் உண்டு. ஆனால் பாரம்பரியம் என்ற முறையில் சில தகாத காரியங்கள் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து பின்னாலே போதனையில் சொன்னதான், யூதருடைய பாரம்பரியம் என்ன, பரிசேயர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள், எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனா தாய் தகப்பனை அனாதைலத்தில் விட்டுருவாங்க, அதெல்லாம் சொல்லுகிறார். தாய் தகப்பனை அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், உனக்கு செய்ய வேண்டியது என்னது உண்டோ என்று சொல்லி காசை கொடுத்து விலைக்கு விடுவார்கள். இப்படியெல்லாம் அதை சொல்லுகிறார். இப்போ சில பாரம்பரியங்கள் அது உடைக்கப்பட வேண்டும். அப்ப இது சமாரியாவாயிட்டு. சமாரியாவில் என்ன பாரம்பரியங்கள் இருக்கிறது? இப்ப இயேசு கிறிஸ்து திரும்புகிற வழியில பயணத்தினால் களைப்படைந்து ஒரு இடத்துல இலை பார்க்கிறார். தாகமா இருக்கிறது. அது காலையில 6ஆம் மணி வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் மணி வேலை என்றால் நமக்கு காலை 9 மணி, இன்னைக்குள்ள நேரத்தின்படி நமக்கு 9 மணி. அந்த 6ஆம் மணி வேலையில அவருக்கு டயர்ட் ஆயிட்டு களைப்பு, தாகம் எடுக்கிறது. தாகத்துக்கு தண்ணீர் பார்க்கிறார். இது சமாரியா. அந்த ஒரு ஸ்திரீ இடத்துல தண்ணி எடுக்க வருகிறார். அங்கே யாக்கோபின் கிணறு இருக்கிறது. அந்த கிணத்துல அவர் தண்ணி எடுக்க வருகிறார். அது கிணத்து தண்ணி எடுக்க கேட்கிறார், அம்மா தாகத்துக்கு தண்ணி தான். உடனே அவர் பார்க்கிறார், நீ யூதனா இருக்க, ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல எப்படி தண்ணி தாகத்துக்கு தா என்று கேட்கலாம்? ஏனென்றால் அது சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்களும் சமாரியர்களும் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ரெண்டு சம்பந்தம் கலக்கும். ஒரு பகை சொக்கரன் பகை. அது என்ன காரணம்? ரெகபயாம் காலத்துல அவர்கள், இந்த ரெகபயாம் ராஜா தாவீதை போல சாலமனை போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றமா இல்லாதபடியினாலே அவன் ராஜ்யவாரம் பிரிக்கப்படுகிறது. யூதாவுடைய சிங்காசனம் பிரிக்கப்படுகிறது. யூத கோத்திரம் தனிமைப்படுத்தப்படுகிறது. இந்த மற்ற 10 பேரும் தாவீதின் குமாரனோடு எங்களுக்கு பங்கு சம்பந்தம் ஏது என்று சொல்லி 10 வம்சத்தார் ஒன்றாக சேர்ந்து வெளிவந்து அவர்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜா, யூதருக்கு ஒரு ராஜா. இதுல லேவியர்கள் ஆசாரியர்கள். அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான் பங்கு. அந்த ஜனங்கள் கொடுக்கறத வச்சுதான் அவங்க வாழ்க்கை நடக்கும். இப்ப சமாரியர்கள் வேற யாரும் இல்லை. அவர் வாழ்ந்த பகுதி அந்த தேசமா இருந்தபடிலாம் தேசத்துக்கு தான் சமாரியர்கள். வேற யாரும் 10 இஸ்ரவேல் கோத்திரத்தார். அவர்கள் சமாரியர் அல்லது இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார். அவர்களுக்கும் யூதர்களுக்கும் நெடுநாளா ஒரு பகை. இது ரெகபயாம் காலத்திலிருந்து தோன்றினது. இப்போ அவர்களும் நம்முடைய தெய்வத்தை தொழுகிறார்கள், இவர்களும் யெகோவா தெய்வத்தை தான் தொழுகிறார்கள். அவர்களும் யாக்கோபின் தெய்வம் தான், இவர்களுக்கும் யாக்கோபின் தெய்வம் தான். 2 பேருக்கும் பகை. கிமு 721ஆம் நூற்றாண்டில அசிரியாவில் ஒரு ராஜா தோன்றது. இந்த அசிரிய ராஜா பலத்த, அவன் எல்லா இடத்தையும் பிடிக்கிறான்.
இந்த இஸ்ரவேலர்கள் இருந்த இதெல்லாம் நீங்க ராஜாக்களின் புஸ்தகத்துல படித்தது தெரியும், எல்லாத்தையும் சம்பந்தம் உண்டு. அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறான், இஸ்ரேல் தேசத்தை பிடித்து விட்டான். பிடித்து அநேகரை கொண்டு அங்கே குடியேற்றுகிறான். அது ஆசிரியர்கள் உண்டு, இன்னும் மற்ற புறஜாதிகள் உண்டு, நிறைய புறஜாதிகளை கொண்டு அங்கே குடியேற்றி விட்டான். இது 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலேயும் 41ஆம் வசனத்திலும் இந்த செய்தி இருக்கிறது. அவர் குடியேற்றி விட்டான். அவர்களும் அவருடைய தெய்வத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள். அது சிலையாய் வழிபட்டார்களா, மிருகத்தை வழிபட்டார்களா தெரியாது. அவர்களும் வேறு தெய்வத்தின் மீது வழிபாடு உள்ளவர். இந்த சமாரியர்களும் நம்முடைய யெகோவா தேவனுக்கு வழிபடுகிறார். இப்போ மனாசே என்று ஒரு ஆசாரியன் எழும்புகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், இந்த தேசம் அசிரியர்களில் சூழ்ந்திருக்கிறார்கள், புறஜாதிகள் இருக்கிறார்கள், நாம் அல்ல தனிப்பட்டவர்கள், நம்முடைய தெய்வத்தை நம்ம சரியா ஆராதிக்கணும்னு சொல்லி கிர்சீம் என்ற ஒரு மலையில எஸ்லேம்ல உள்ள ஆலயம், சாலமன் கிட்ட ஆலயத்தை போல ஒரு ஆலயத்தை அவன் கெட்டுகிறான். கெட்டதுக்கு அவன் ஆசாரியன். யூத முறைமையின்படி அவர்கள் தேவனை வழிபடுகிறார்கள். இது இவர்களுக்கு தெரியும், இஸ்ரவேலருக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும். உடனே ஒரே வாய்க்கால் சண்டை வரப்பிச்சு. நீ எப்படி எங்க இதை பண்ணலாம், நீ அப்படி செய்யக்கூடாது, எங்கள் முறைமையின்படி செய்யக்கூடாது, எங்களை போல ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய பகை, 2 பேருக்குமே சண்டை. இதெல்லாம் ராஜாக்களின் புத்தகத்தை படிச்சு பாருங்க. இஸ்ரவேலையும் யூதர்களையும் மோதிக்கொள்வார்கள். அவர்களை அடிக்கிறதுக்கு இவன் கூட்டணி வைப்பான், இவர்களை அழிப்பதற்கு அவர்கள் கூட்டணி வைப்பார்கள். இதெல்லாம் அந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல ரொம்ப அழகா இருக்கும். அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அது இது ஒரு பெரும் பகை, மிகப்பெரிய பகை. இவர் அந்த சமரசத்தில் சொல்லுவோம், நீர் யாக்கோபிலும் பெரியவரும், நாங்கள் யாக்கோபின் கிணற்றில் தான் தண்ணீர் பெறுகிறோம். அந்த யாக்கோபு ஆடு மாடுகளை மேய்க்கும் போது சினையாருங்கிற ஒரு இடத்துல அவன் என்ன செய்யறான், அவர் துறவு தோன்றான். அந்த கிணத்துலதான் இவர் தண்ணி எடுக்கிறார். அந்த யாக்கோபின் தேவனைத்தான் இந்த சமாரியர்கள் வழிபடுகிறார். யூதர்களும் யாக்கோபின் தேவனைத்தான் வழிபடுகிறார்கள். ஒரே மரமா, ஒரே கோயில் தான் அவங்களுக்கு பார்க்க. அது எப்படி நாங்க கோயில் வச்சிருக்கோம், நீ இங்கதான் வரணும். ஆனா இஸ்ரவேலுக்கு சண்டை இருந்ததுனால ஆண் மக்கள் அங்க போக முடியாது. வருஷத்துல 3 தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு ஆலயத்துக்கு போகணும், பண்டிகை கொண்டாடணும். ஆனா இப்ப பிரிந்து விட்டபடியினால் யூதர்கள் தான் அந்த பண்டிகை அனுசரிக்கிறார்கள், சமாரியர்கள் அங்க போக முடியாது. அதனால அவர்கள் என்ன செய்தார்கள், அதே போல ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டி சமாரியாவில கிறிஸ்தி மலையில், கிறிஸ்தி மலை வேற ஒண்ணும் இல்லை, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட அழைத்து சென்றானே அந்த மலை, அந்த மலையில தான் அவர்கள் தேவனை யூத முறைமையின்படியே ஆராதித்தார்கள். இந்த பகை அப்படியே இருக்கு, பகை அப்படியே இருக்கு. அன்னைக்கு மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் நான் சிஎஸ்எம், நான் சிபிஎஸ், நான் ஏஜ், நான் இண்டிபெண்டன்ட் பென்டிகாஸ்டல், நான் லுத்தரன். ஆனா எல்லாரும் யாரும் யாக்கோபிங்க, ஒரே தெய்வம், ஒரே வேதாக புஸ்தகம். ஆனா முறைமைகள் பகம். ஓ விசேஷம் பெந்தேகோஸ்தே பேசியா, ஓ அவன் பெந்தேகோஸ்தே, நமக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியுமா? மார்க்கத்தால் இன்னைக்கு நம்ம பிரிந்திருக்கிறது ஒரே தெய்வம் தானே, நான் ஒரே வழிபாட்டு மரமா இருக்கா? ஒவ்வொருவரும் புத்தகம்ல ஒரே பாட்டா பாடுவாங்க, பெந்தேகோஸ்தேல ஒரே பிரசங்கமா இருக்கும், கடிந்து பேசுற பிரசங்கமா இருக்கும். சிஎஸ்ஏல எழும்புவதும் உட்காருவதும் பாடுவதும் ஜபங்கள் எல்லாம் டெக்ஸ்ட். அது ஒரு முறைமையின்படி இருக்கும். ஆராதனை ஒழுங்கா இருக்கான்னு ஒரு முறைமையின்படி அது ஒரு பக்கமா இருக்கும். ஆங்கிலிக்கன் இன்னைக்கு பிரிந்து இருக்கிறோமா இல்லையா? இதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அன்றைக்கு இருந்தது, அதை அவர் உடைக்கதான் முயற்சித்தார். இப்போ அந்த சமாரியத்துல தாகத்துக்கு தள்ளி அவன் ஆச்சரியப்படுகிறான், இப்படி நீ தூதனா இருக்க ஒரு சமாரியத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம்? அந்த சம்பாஷணைகள்லாம் உங்களுக்கு தெரியும், அதை நான் விளக்கி சொல்ல தேவையில்லை. கடைசியில அவ குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் கூட்டுவோம். ஏனென்றால் அந்த ஸ்திரீயை குறித்து ஒரு காரியம் தீர்க்கதரிசனமாக உரைத்திருப்பார். உன் கணவனை அழைத்தோம், உன் அவ இல்லைன்னு சொல்லும். நீ உண்மையை சொன்ன,
அவனுக்கு இப்ப இருக்கிற புருஷன் அல்ல. ஏன்னா இவனுக்கு வேற கொஞ்சம் வித்தியாசமான ஸ்திரீ. உண்மையை சொன்ன மாத்திரத்துல ஊருக்குள்ள போய் எல்லாம் கூட்டுறோம். சமரியர்கள் எல்லாம் வர்றாங்க. வந்தா ஒரே ஆச்சரியம். இவர் அவரோடு பேசுகிறார், பிரசங்கிக்கிறார், இந்த காரியங்களை எல்லாம் சொல்றார். உடனே அவர் பெரிய தீர்க்கதரிசி இவர்தான் என்று சொல்லி அன்றைக்கு முதலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். உண்மையாக வார்த்தையை கேட்கும். அங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து யூதேயாவில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அது அப்பத்தத்திங்கிற கூட்டம் அதுவும் இருக்கு. ஏன்னா அவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை கண்டு இவர்களோ உனக்கு சொன்னதை வச்சில்ல, அவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை வைத்தே. வசனம் நல்லா இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா சமாரியர்கள். உலக ரட்சகர் பாருங்க, ரத்தம் சிந்தல, ஆனா அவருடைய வார்த்தையினால் அநேகரை விசுவாசிகளாக மாற்றினார் என்று சொல்லி யோவான் 4:39. அதற்கு பிறகு அவர்கள் ரொம்ப விரும்புகிறார்கள். அது தரித்து கொஞ்ச நாளிலிருந்து திருப்பி அவர் கலிலேயாவுக்கு போய்விட்டார். அதற்கு பிறகு அவர் எருசலேமுக்கு வருகிறார். வந்து அவர் பாடுபட்டு அறையப்பட்டு மரித்து அடக்கணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவரோடு கூட இருந்த சீஷர்கள் 120 அங்கே எருசலேமில் தரித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். வந்து அவர்களை ஆளுகை செய்வது எல்லாம் தெரியும். ஆதி திருச்சபை உருவாக்குது. ஆதி திருச்சபை உருவாயிடுச்சு. இந்த சமாரியர்கள் ஒரு கூட்டம் யாக்கோபின் தேவனை வழிபடுகிறார்கள். அதுல அந்த அந்த ஸ்திரீ இருந்த ஊரில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். இப்ப இது தகவல் தெரிஞ்ச உடனே பிலிப்பு என்பவன் ஆதி அப்போஸ்தலர் ஒருவன், அவன் சமாரியாவுக்கு போவான். இது 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே அங்க அற்புதம் நடக்கிறது, நீங்கிறது. ஆனா முதல்ல இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல அற்புதம் செய்யல, வார்த்தைகளை கேட்டுதான் வந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அற்புதம் அதிசயம் நடக்க அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. பெரும் தரல அந்த பட்டணமே கிறிஸ்துவை உபதேசத்துக்கு கீழ்படுத்துச்சு. முதல்ல கொஞ்சம் பேர் அந்த ஊரார் மாத்திரம் கிறிஸ்துவுக்கு உபதேசத்துக்கு பின்பற்றினார், கிறிஸ்துவை பின்பற்றினார், ஏற்றுக்கணும். இப்போ உபதேசத்தை கேட்டு பெரும் கூட்டம் வந்தது. இப்போ ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எருசலேமில் இருக்கிறது. எருசலேமில் இருந்து பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறார். வந்து அவளை விசாரித்து அவர்கள் கரங்களை வைத்து கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், நடத்துகிறார்கள். அது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:14. சமாரியா தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றுள்ளவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். இப்ப சமாரியாவிலையும் ராஜ்யம் கத்த பாருங்க. இப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜாதி முரண்பாடு. அன்றைக்கே இருந்திருக்க ஆபிரகாமின் வம்சத்தில் வந்து யாக்கோபின் பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு ஜாதி வேறுபாடு அன்றைக்கு பார்க்க, சமாரியர்களை தனியாகவும் யூதர்கள் தனியாகவும் இந்த 10 கோத்திரத்தை தனிமைப்படுத்தி விட்டார். தேவி கோத்திரம் 2 பேருக்கு பொதுவானவர். பாருங்க, ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்னைக்கு நம்ம சபைகளை இல்லை என்று தைரியமாக சொல்ல முடியும். வெளியே அதிகமாக பேசிக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கும்
இருக்கதான் செய்யுது. சமீபத்தில் ஒரு ஊருக்கு அழைக்கப்பட்டிருக்கும், ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டது. நம்ம மெயின் லைன் சர்ச். அங்க பார்த்தா அதே போல 2 சர்ச் அதே தெருவில் அதே சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் 2 சர்ச் இருக்கு. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மெயின் ரோட்ல 3 சபை இருக்கு. ஒரு மார்க்கம் மெயின் லைன் சர்ச். கேட்க இது என்ன? இல்ல அதுவும் இதே டினாமினேஷன். இந்த ஊருக்கு எதுக்கு இது 3 சர்ச்? இல்ல அது அவங்க வருவாங்க. அடுத்த சர்ச் அது இவங்களுக்காக, இது இது நமக்காக. அது எதாட்டு சொல்றாங்க, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். போன வருஷம் நடந்த சம்பவத்தை சொல்றோம். இவ்வளவு படிச்சிருக்கிறோம், இவ்வளவு சமத்துவம் பேசுகிறோம், நான் கிறிஸ்தவங்களும் இருக்கேன். ஒரு ஊர்ல சர்ச் இல்லாம இருக்கிறோம். ஒரு சின்ன ஊர்ல 3 சர்ச்சை கட்டி வச்சுட்டு 3 ஜாதிக்காரனா 3 தான் வைக்கிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவ செட்டியாருமா நோத்தேன், முதலியாருமா நோத்தேன், நாடாருமா. அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். யோசிப்பாருங்க. அனானியத்துல அவர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்து கொண்டாலும் ஜாதிகளுக்கும் சேர்த்தான் வந்தார். பிறந்தாலும் எல்லாருக்காலும் தானே வந்தாரு. அன்னைக்கு தமிழர்களாக நமக்கு கிடைச்சது. அன்னைக்கு நாம என்ன செய்யறோம், கொஞ்சம் நமக்குள்ள இருக்கத்தானே செய்கிறது. இல்லை சில ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை, அந்த ஒருக்காரன் இந்த ஒருக்காரன். அப்ப இன்னைக்கு சபைகளுக்குள் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, ஒரு பாகுபாடு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இது அன்னைக்கே உடைத்தார். யூதர்களுக்கும் சமயத்துக்கும் சம்பந்தங்களாக இருந்த போது அவர் அந்த ஊர்ல போய் தாகத்தை தண்ணி தாயின்னு சொல்லி ஊரில் உள்ள கத்தருக்கு நடத்தினார். தேவ ராஜ்யத்துக்கு பிள்ளைகளாய் மாற்றினார். கண்டிப்பா அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்குள்ள நீங்களும் நானும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். நிறைய இடத்துல இருக்கிறோம். இருபத்தி நேரத்து போல் இருக்கும். சிலர் வெளிப்படையாகவே நடந்து கொள்கிறார்கள். அதை வைத்துவிட்டு சிலுவையை தியானிக்கிறோம், என்ன பிரயோஜனம்? இது நம்ம கலை சகோதர ஸ்நேகம் காணப்பட வேண்டும். டிஸ்கிரிமினேஷன் அன்றைக்கு இருந்தது. சிலுவையில மறித்து வீட்டில் வரப்போகிற காலத்திலையும் இன்றைக்கும் அது இருக்கிறது. இதை நம்ம சிலுவை தியானத்தின் நாட்களில் தியானிக்கிறோம். இதுக்காக இவ்வளவு தூரம் இந்த சரித்திரத்தை கொண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் இதெல்லாம் களையப்படும். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை எப்படி இருந்தாலும் அப்படி காணப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காக தான் அவர் இயேசுவின் ரத்தத்தை சிந்தினார். அடுத்ததாக ஜெண்டர் பேரிட்டி, பாலின ஒரு ஏற்றத்தாழ்வு, ஜெண்டர் பேரிட்டி. பாருங்க, இவர் ஒரு வாலிபர், யூதன், அவள் சமாரியன். இனத்தின்படி சம்மதம் கலக்கக்கூடாது. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் பேசக்கூடாது. ஒரு யூதன் திருமணமானது இளைஞன் ஒரு பெண்ணிடத்தில் பேசினால் அது பெரிய தவறாக மாறிவிடும். அது தெரிந்தே பேசுகிறேன். இதுல என்ன அர்த்தம்? ஜெண்டர் பேரிட்டி. புதிய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு நிறுவனங்களை படித்து பாருங்கள். தேவ சமூகத்துல ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஒழுக்கங்கள் என்ன, அவருடைய பிரசித்தி என்ன, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதுக்காக மேல் சாவனிசம், ஃபீமேல் அடிமைத்தனம் அதெல்லாம் கிடையாது. இன்றொரு ஒன்னதான் படைத்தார். இவர் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும் என்றுதான் படைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்தவத்துல இன்னைக்கு ஆண் பெண் மேல் சாவனிசம் மதிக்கிறது. பெண்ணுக்கு என்ன தெரியும்? நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் சில சில பெண்களை மேடையில் ஏற்ற மாட்டாங்க? நிறுவனங்கள்ல சில ஒழுங்கு முறைமைகள் கொடுக்கப்படும். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆவியானவருடைய பிரமாணம் நாம் கொடுக்கப்பட்டிருக்கும். மற்றபடி யாரும் குறைந்தவர், யாரும் கீழ்பட்டவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. அப்படி பார்த்தா யோபு மிகுந்த செல்வம் தான். அவன் 10 பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளைங்க. சொத்து கொடுத்தாங்க. பழைய பாட்டில் இருக்க 6 வருஷத்துக்கு மேலே செய்தாலும் அவை தேவன் ஒரு நாளும் ஆணையும் பெண்ணையும் குறைவென்று செல்லும்.
இருவரையும் சரீரத்தில் வித்தியாசமாய் படைத்திருந்தால் இருவரும் சேர்ந்தால்தான் தேவனுடைய பரிசுத்த ஜாதி உண்டாகும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் அந்த விளக்கு எரியும். யாரும் யாருக்கும் குறைந்தவரை இன்னைக்கு ஜெண்டர் பேரி. இன்னைக்கு நான் அரசியல் சட்டத்தை எடுத்துக்கொள்வோம். பெண்கள் உரிமைக்காக போராடுகிறார், சட்டங்களை ஏற்றி பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு நீங்கி விட்டது இல்லையா? பெண் உரிமைக்காக போராடுகிற இயக்கங்கள்லாம் வந்து விட்டது. பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்கிற காலங்கள். பெண்ணுக்கு என்ன தெரியும்? உண்மைதான், பெண் ஒரு பலவீனமான பாண்டம் தான். ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு சமநிலையை கொடுக்க வேண்டும். சபைக்கான சில ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில ஸ்திரீகளை நாம் கனப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஸ்திரீகள் ஆஸ்திரியினால் ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீல பேசிக்கொண்டு இருக்கிறார். யோவான் 4:27 வசனத்துல சீசர் வந்து ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, நம்ம இவர் வந்து ஸ்திரீத்துல பேசுகிறார்கள் என்று சொல்லி பிரமித்து வாயெடுத்து நின்றார்கள். அன்றைக்கு அந்த பேரியர் இருந்தது, இன்றைக்கு அது உடைக்கப்பட்டது. எனக்கு ஆன உனக்கு தெரியாது, சமைச்சா பேசாம இன்னைக்கு அவள் அப்படிதான் நம்ம நெய்யறன்னு எடுத்துக்கணும். ஒரு வேலையை நம்ம கொடுக்கணும், வேலையை நாம கொடுக்க வேண்டும். தமிழ் கலாச்சாரம் நல்ல கலாச்சாரம், தாயை நல்லா கனப்படுத்துகிறார்கள். பீகார்லாம் நீங்க படிப்பு இல்லாத மக்கள் சொல்லுவது, அந்த பீகார்ல என்ன தெரியும், தாய் தேவத்தின அப்படி கண்ணுவான். அவன் காலை தொட்டு கொண்டாம போக மாட்டான். ஸ்திரீகளுக்கு அவ்வளோ ஒரு மேன்மை கொடுப்பாங்க. மொத்தமான கல்யாணம் வந்துட்டா அந்த மருமகளுக்கு சாவியை கொடுத்து அவள் சொல்படிதான் கேட்பாரு. அப்படி ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு இன்றைக்கு அவரிடத்துல இருக்கிறது. பெரியவர்களை கனப்படுத்துவார், மருமகளை மகளாக நினைப்பாங்க. அதனால அங்க டைவர்ஸ் கேஸே வராது. சில செய்திகள் காமத்தினால் வருகிற விகற்பங்கள், இன்னைக்கு அறிவு பெருக்க வருகிற விளைவுகள் இன்றைக்கும் அவர்கள் பெண்களை மதிக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் யோசிப்பாரு. எங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்திருக்கிறோம். அவர் கொடுக்க வேண்டிய டிகினிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முன்னோட்டியா இருக்கிறது. பெண்கள் கல்யாண கணத்தையும் மேன்மையும் கொடுக்கிறது. நாம் தனிப்பட்ட முறையில் எப்படி பொது வாழ்க்கையில எல்லாம் பேசுவோம், சமத்துவம் சமநீதி. தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அந்த பேரியர், அந்த பேரிட்டியை நீக்கி பார்த்தாங்க. பிறகு அந்த சமரிய ஸ்திரீடத்துல கேட்கணும், எனக்கு தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் தான். அந்த ஸ்திரீடத்துல கேட்கிறேன், நீ எனக்கு தண்ணீர் தான். அவன் கடைசி வரைக்கும் கொடுக்கல. நல்லா தெரிந்து கொடுங்க, கடைசி வரைக்கும் அவன் தண்ணீர் கொடுக்கல. குடத்துல தண்ணி நிரப்பினா உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லையே, நீ எப்படி தண்ணி குடிக்கலாம்? அவன் பாருங்க, நீ யூதனா இருக்கிறேன், நீ எப்படி என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கலாம்? உங்கள்கிட்ட பாத்திரமும் இல்லையே. தீட்டாமை, அன்டச்சபிலிட்டி அன்னைக்கு இருந்திருக்கு. அதை அவங்களே ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, சமரியர்களை. நாங்க மட்டமானவர்கள், நீங்க எப்படி, நீங்க உயர்ந்த ஜாதி, நீங்க எப்படி எங்க விட்ட தண்ணி கொடுக்கல. குடத்தை பாதப்படியில வைத்து விட்டு ஊருக்குள்ள ஓடி விட்டாள். இவருக்கு தண்ணியே இல்லை, தண்ணி கிடைக்கல. ஆசைப்பட்டவருக்கு பாத்திரம் இல்லை, தண்ணியும் கிடைக்கல. தான் அந்த கொடுப்பதை குறித்து அவர் அங்க ஒரு போதனையை வைக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு நாம் எதை கொடுப்பது? இன்னைக்கு தாகத்துக்கு கேட்கும். ஆண்டவர் நாங்கள் எதை கொடுக்கும்? மல்கியா 4:10 கொடுக்கணும். ஆலயத்துக்கு நாம் கொடுக்கணும், பண்டக சாலையில கொண்டு போய் கொடுக்கணும். அவர் வானத்துக்கு திறந்து இடங்குள்ள மட்டும் ஆசிரியர். மல்கியா 4:10 கொடுப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து
எலியா என்ற தேவனுடைய மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீ முதலில் அடைய எனக்கு கொண்டு வா. அவர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனா இருக்கு. அது ஆண்டவர் கொடுத்தது போல. நீ முதல்ல ஊழியக்காரத்தை கொண்டு வா, அதை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்தா பஞ்சகாலம் முழுவதும் அங்க மாவு குறையவில்லை, திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கிற ஒரு சத்தியம். அது சிறிய உடனே ஆசீர்வதிக்கல, அது முதல்ல கொண்டு வா, எனக்கு கொண்டு வா கேட்க. உன்னிடத்துக்கு போய் கொஞ்சமா இருந்தாலும் அற்பமா இருந்தாலும் இந்த கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்கணும். 3 நாள் கூட்டம், எல்லாருக்கும் போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். கூட்ட முடியவில்லை. 200 பணம் தான் இருக்கு. நாம இப்போதான் மலைப்பிரதேசம், பொங்கல் கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. அவர் சொல்றது பந்தியில் அமர வச்சிருக்கோம். ஒரே ஒரு சிறு பையன்கிட்ட 5 அந்தரைய வந்து சொல்லுங்க. அந்த சிறு பையன் வந்து கொடுக்கணும். அதை ஏற்றுக்கொண்டதை ஆசிரியர் பாருங்க. 3 நாள் ஆச்சு. அது பூசணம் வச்சிருந்தா இன்னும் தெரியாது. தாய் மீட்டிங் போறான்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி தயார் பண்ணி கொடுத்தது. அது எப்படி இருந்திருக்கும்? சின்ன பையன் முதல்ல பொசிசிவா இருப்பாங்க, தங்களுக்குரிய அடுத்த கொடுக்கற யோசிப்பாங்க. ஆனா மனம் விரும்பி கொடுக்கலாம். அது ஆண்டவர் உற்சாகமே நாங்கள் கொடுத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அது 3 நாள் ஆச்சு. அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது. லாஸ்ட் 4ஆவது நாள் எழுப்பினவராச்சே. அவர் இந்த 3 நாள்ல பூச்சிருந்தாலும் எதிர்ந்து ஆரம்பிச்சாரு. கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்குறது. நீ அற்பமாய் நினைக்காது. கர்த்தருக்கு கொடுக்கறதே, ஐயோ நான் நல்லா வாழ்ந்த பிறகுதான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன், கொடுக்கறது நேர்மையா இருக்கணும். கர்த்தருக்கு உற்சாகமே என்ன இருக்காது, எளிமையானதா இருக்கலாம், ஏழ்மையானதா இருக்கலாம், இழிவானதா கூட இருக்கலாம். கர்த்தருக்கு உற்சாகமே மனவன்யமா கொடுக்கும். அதான் புதிய ஏற்பாட்டுல நீ கொடுப்பதை தீர்மானித்துக் கொண்டு அதை உற்சாகமே கொடு. உற்சாகமே கொடுக்கிறதுக்கு நான் பிரியமாயிருப்பேன். மனதிலும் தான் பார்க்கிறேன். கொடுப்பதை குறித்து அங்க வெளிப்படுத்த அத 5000 புருஷருடைய கூட்டத்திற்கு முன்னால் அதை உறுதிப்படுத்திருக்கிறார். எத்தனை பேர் அங்க சாப்பாடு கொண்டு வந்தாலும் தெரியாது. ஒருத்தரும் கொடுக்க மனசு இல்லை. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா 10,000 பேர் வந்த இடத்துல ஒரு திட்டம் மட்டும் தான் இருந்திருக்குமா? ஏன் மற்றவன்ட்டு இருந்திருக்காத? ஒருத்தன் தானே கொடுக்க மனசு இருந்தது. அவர் கொடுத்ததுனால ஒரு பாடத்தை இங்க கற்றுக் கொடுப்பாரு. கத்துட்ட கொடுத்தா அதை பெருக செய்வேன் என்ற அர்த்தத்தை பெரிய டீச்சிங் அன்னைக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மத்தேயு 11:42 ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனை நீனேவில் வைக்கிற தேவன். ஒரு கலசம் தண்ணீர் கொடு. அதான் அவன்கிட்ட தண்ணீர் தானே கேட்கிறேன். ஆனா ஒரு குடத்தை வச்சுட்டு போயிட்டான். நீ எப்படி வேணாலும் குடிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடத்தை அவர் கால் நாட்டில் வைத்து விட்டு அவர் ஓடி போயிட்டாள். ஏன்னா அவளுக்கு அந்த இன்ப அதிர்ச்சி, ஐயோ என் காரியத்தை சொல்லிவிட்டார், ஜனங்கள் எல்லாம் கூட்டு வரணும்னு சொல்லி ஓடிட்டார். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவள் அன்னைக்கு யாக்கோபின் கிணற்றின் தண்ணீரை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சம்பாஷிக்கணும்னு சொன்னார். ஏம்மா நீ யாக்கோபின் கிணற்று தண்ணீரை குடிக்கிறாய், நான் மீண்டும் மீண்டும் தாகம் எடுக்கும், மீண்டும் மீண்டும் குடிக்கணும். ஆனா ஏன்ட்ட ஒரு தண்ணீர் இருக்கு, அதை கொடுத்தா நீ தாகம் அடைய மாட்டேன். உடனே அவளுக்கு ஆச்சரியம். அது என்னது? அவளுக்கு அப்போதைக்கு புரியவில்லை. தன்னுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து சொன்னதை அவளுக்கு புரியவில்லை. ஆனா அவருடைய காரியத்தை வெளிப்படுத்தினபடினா ஓடி போய் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு அறை அழைத்து வந்தார். அப்ப இன்றைக்கு பாருங்க, உலகத்துல நமக்கு தாகம் வரும், சரீரத்துக்கு தாகம் வரும். ஆனா உள்ளான மனுஷன் ஆத்மாக்கு ஒரு தண்ணீர் வேணும். அது ஜீவ தண்ணீர். அப்ப ஜீவ தண்ணீர், ஜீவ நீருக்கு இறங்கி வேணும். இயேசு கிறிஸ்து தான் ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் பானம் பண்ணிக்கிறோம். ஆத்மாவிலே அப்ப நாம் என்ன செய்யணும்? ஒரு திருப்தி இருக்காங்க. கருமையை வச்சாங்க. இன்னைக்கு சரீரம் இன்னைக்கு கடுமையாக உழைக்கிறது. உழைச்சும் பிரயோஜனம் இல்லை. மீண்டும் மீண்டும் உழைக்கும், மீண்டும் மீண்டும் சாப்பிடும். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பு ரத்தம் நமக்கு வந்து விட்டா நமக்கு நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். இன்னைக்கு சரீரம் பசி,
வேதனை, களைப்பு எல்லாம் வருது. ஆனா ஆத்மாவில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த ஜீவத்திலே வந்து விடுவாங்க. அது எப்பொழுதும் உற்சாகம், இல்லாததை குறித்து கவலையே படாது, எப்பொழுதும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து சொன்னார், சந்தோஷமா இருங்க. பவுல் சொன்னார், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு, இடைவிடாம எல்லாவற்றிலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்க தெரிவிச்சார். இன்னைக்கு அந்த மெய்யான சமாதான சந்தோஷம் உனக்கு வர வேண்டும். உன் சரீரத்துக்கு அப்பம் வேண்டும், உடை வேண்டும், வருமானம் வேண்டும், எல்லாம் இருந்தாலும் திருப்தி அடையாது. மீண்டும் மீண்டும் வேணும். இன்னைக்கு சாப்பிட்டா 10 நாள் இருக்க முடியுமா? ஒரே நாள்ல 3 வேளை சாப்பிட வேண்டும் குறைஞ்சபட்சம். சிலருக்கு சாப்பிட்றதே தான் தொழில். குறைஞ்சபட்சம் 3 வேளையாவது சாப்பிடணும். அது நியதிதான். காலை, மதியம், அது நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே தானே இருக்கணும், தண்ணி குடித்துக்கொண்டே தானே இருக்க முடியும். அதான் யாக்கோபின் கிணறு. அது உலகத்துக்குரியது. உலகத்துடைய ஆசீர்வாதங்களை நான் எல்லாத்தையும் திருப்தி அடைந்து விட மாட்டார். உனக்குள் ஊற்றப்படுகிற ஜீவ தண்ணீரினால்தான் உன் ஆத்மா திருப்தி அடையும். ஆத்மா திருப்தி அடையணும்னா ஒன்சினா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த வார்த்தையை புசித்து அவை ரத்தத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிற அந்த நம்பிக்கை இருக்குமானால் ஆத்மா திருப்தியா சந்தோஷமா. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? உலகத்துல அது இல்லை, இது இல்லை, எனக்கு சுகமே இல்லை, எனக்கு பலம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, அதையும் சேர்த்து பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, வாங்குறதுக்கு கேஷ் இல்லை, எத்தனை இல்லை இல்லை இல்லை, திருப்தி அடையுத இல்லையே, இல்லையே. ஆனா ஜீவத்தண்ணி உனக்கு அவர் தரும்போது பரவாயில்ல, பிரதானம் இருக்கிறார், வியாதி தானே, அவருக்கு தெரியாம வராதுப்பா. ஓ, இந்த பிரச்சனையா, கத்தரை ஏதோ நல்லதுக்கான இருக்கிறார், அவர் நாம மகிமைப்பட போகிறது, அவரை மேன்மைப்படுத்திக் கொண்டு. இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன குறைவுகளுக்கும் கர்த்தரை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சு அவிசுவாசம் வந்துவிடும். அவர் வற்றாத நீரூட்டா இருக்க வேண்டும் என்று அந்த ஜீவத்தண்ணீர் வனக்குள் இறங்கணும். உலகத்துல 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ரொம்ப சம்பரமா வாழ்ந்தான், நினைச்சதான் கிடைக்கும். சாப்பாடு பிரியாணி தான், கூல்ட்ரிங்க்ஸ் தான், கொக்கோலா, பெப்சி தான், சூப்பர், எல்லாமே அவனுக்கு. அவன் வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிற ஒருத்தர் இருந்தான். 2 பேரும் ஒரே நாள சாக செத்தா 2 பேரும் மேல கொண்டு போகப்படுறாங்க. ஒருத்தன் பாதாளம், ஒருத்தன் மத்திய வானத்தில் உள்ள பாரதேஸ், ஆவராம் மடியில 2 பேரும் பாக்குறாங்க, பார்க்கக்கூடும், பேசக்கூடும், ஆனா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர். இப்போ ஐஸ்வர்யனுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, தர்த்தனுடைய பெயர் குறிப்பிடப்படும். இந்த தர்த்தனுக்கு உலகத்தில் நிறைய தாக்கம், சாப்பாடு இல்லை, அது இல்லை, இல்லை. அவனுக்கு சம்பரமாய் வாழ்ந்தான், தொப்புளுக்கு மேல கஞ்சி எல்லாம் இருக்கு. இப்போ அங்க போய் அவன் தாகத்துக்கு தவிக்கிறான். லூக்கா 16 நினைக்கிற வருஷம், லூக்கா 16:24, லூக்கா 16:24 சொல்லப்படும். அவன் அங்க போய் தாகம் தாகம் தாகம், அப்பா அவன் விரல தொட்டு ஒரு சொட்டு தண்ணீராது என் நாவில வைங்க, என்ன தண்ணி ஊத்தினாலும் அங்க அவன் திருக்க. இவனும் இங்க உலகத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தான், இப்ப அங்க போய் ஜாலியா படுத்துறான், ரொம்ப இழைப்பாரு. அவனுக்கு தண்ணி தாகம் இல்லை, பசி இல்லை, ஒண்ணும் இல்லை. அது கொடுத்தது எது? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீரினால் எலியா பாருங்க, அவனுக்கு சாரி பார்த்து கொடுத்த எரித்தல காகங்கள் வந்து கொடுத்தது, அவருக்கு இன்னும் பசி அடங்கல, ரொம்ப வெறுப்பு, தண்ணீர் வத்தி போயிட்டு காக்காவும் வர்றதில்லை, ரொம்ப சோர்ந்ததே உட்கார்ந்துருக்கிறார். தூதன் வந்து நெருப்பு தழல் சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். வானத்து மண்ணாலையும் வானத்து தண்ணீரையும் கொடுத்தார், கண்மலை தண்ணீரையும் கொடுத்தார். அது சாப்பிட்டு 40 நாள் அப்பம் புசியாமல், தண்ணீர் குடியாமல்
அந்த போஜனத்தின் பலத்தால் அவன் ஒரே பர்வதம் மட்டும் தனக்கு உலக சரீரத்தில் தாபங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆத்மா ஜீவ தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா நம்ம ஒரே பர்வதம் மட்டும் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஆத்மாவில் ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ தண்ணீரே ஆவியானவர்களும் பாட்டு பாடும். உண்மைதான், ஜீவ தண்ணீர். இன்னைக்கு நம்ம வாசல் பாருங்க, ஜீவ தண்ணீரை பெற்று இவனும் உலகத்தில் சம்பரமாய் வாழ்ந்தவன். எனக்கு சரீரத்தில் தாகத்தை தீர்ப்பு தண்ணீர் தவியாய் தவிக்கிறவனாய் இனி உலகத்தில் சுகமாய் இருக்க விரும்புகிறாயா? ஆபிரகாம் அடியில சுகமாய் தங்கியிருக்க விரும்புகிறார். ஆபிரகாம் அடியில சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்றார் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும். கிணற்று தண்ணீர் அது பூமிக்குரியது. அது தாகம் குடித்தால் தாகம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா ஜீவ தண்ணீர் அது ஒரு முறை பருகினா போதும், தாகமே இருக்காது. இளைப்பாறுதல் உனக்கு உண்டாயிரும். எதை குறிச்சும் ஒரு சந்தோஷம், நிம்மதி இல்லாத குறிச்சு காவலே பண்ணணும். அதை பற்றி ஒரு கவலையே இருக்காது. கத்த பார்த்துக்கலாம். எவ்வளவா ஈரே ஆடு இல்லை. இவன் கேட்கறான், வலிக்கான ஆடு எங்கப்பா? அது கத்துடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். எவ்வளவா ஈரே கத்துடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். கத்த பார்த்தாரா? அந்த மலை உச்சியில ஒரு ஆடு கொம்பு சிக்கங்க நிக்குது. கத்தர் எவ்வளவு நல்லவன். கருணார் தேவச்சான் உனக்கு யாக்கோபின் கிணற்றின் தண்ணீர் வேண்டுமா? யாக்கோபின் தேவன் தருகிற ஜீவ தண்ணீர் வேண்டும். உலக ஆசீர்வாதம் வேண்டும், உன்னதத்தின் ஆசீர்வாதம் தான் சிலுவை. அப்ப அந்த இளைப்பாறு ஒரு களம் கிடைத்தது. அதே போல இப்ப ஜீவ தண்ணீரை கொடு. ஆபிரகாம் அடியில இளைப்பாற சொல்லிய தேவன் வல்லவராய் இருக்கிறார். தருத்தரம் இளைப்பாறுகிறார். ஒரு கள்ளர் ஆபிரகாம் அடியில இளைப்பாறுகிறார். இன்றைக்கு நாம் என்று கொஞ்சம் சீர்திருத்தித்தார். இன்னைக்கு யாக்கோபின் கிணற்றில் தண்ணீருக்காக தான் பரிதவிக்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுக்கவும் நம்ம இருக்கிற தண்ணீரை பாருங்க. நீங்க என்னன்றீ வா, நான் தாகமுடையவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் தண்ணீரை வேணும்னு சொல்லுகிறார். விசேஷிகள் சில சொல்லப்பட்டிருக்கிறதுல தாகமுடையவர்களே இங்க வாருங்க, அவங்களுக்கு தருவேன், தண்ணீரை தருவேன்னு சொன்னாரு. தேவன் வாக்கு மாறதுதான் இன்றைக்கும் அவர்களிடம் இருக்கிறார். எனக்கு நாட்கள் இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். இத சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எங்க போகிறாரா? மீண்டும் கலிலேயாவுக்கு. 55:1 தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அன்னைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி ராட்சசம் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பத்திற்காக பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தில் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாய் இருக்கணும் என்று ஏசாயா 55:1-2 வசனங்களிலே அன்றைக்கு தீர்மானம். அந்த கல்வரண்டையிலும் அந்த ஜீவத்தண்ணீரை பெற்றெடுக்க வேண்டியவர் ஜீவத்தண்ணீரை பருகிறவர் ஆகவே திருத்தகைதான் ஆவராம் அடியை இழைப்பார்வார்கள். இத்தகப்பனே நன்றி. நாளையும் வசோடு பேசினேன். கண்களை கூட நோக்கி பார்த்து அன்பின் தேவனையும் நன்றோடு ஸ்தோத்திரம். மறுபடியும் கல்லியாவுக்கு ஏனென்றால் இங்கே ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள் இருந்தது. அதை உடைத்து சமன் செய்வதற்காக ஒரு ஜெண்டர் பேரிட்டி, ஆண் வர்க்கம் பெண் வர்க்கம் என்று சொல்லும் சில அடிமைத்தனங்கள் இருந்தது. அந்த நுகங்களை உடைப்பதற்காகத்தான் இந்த ஸ்திரீயோடு நீர் பேசினேன். உமக்கு நாள் ஆனந்த பெண்ணுங்கள் சமம். எல்லாரையும் மனவாட்டிகளாய் மாற்று. இது ஒருவரே மனவாளம். நாங்கள் எல்லாரும் மனவாட்டிகள்
இந்த உத்தரவாதத்தை நீர் எங்களுக்கு தந்தோம். அதே போல கொடுக்கிற ஒரு சத்தியத்தையும் நீ அன்றைக்கு வெளிப்படுத்தினே ராஜா. தாகத்தில் கேட்டீர், அவள் அந்த தண்ணீரை கொடுக்கவில்லை, குடத்தை வைத்துவிட்டு போய்விட்டாள். இயேசு அதை பறக்கவில்லை. சொல்ற என்னிடத்துல தண்ணீர் வேணும், அதை கொடு, நீ கொடுத்தா தாகமே எடுக்காது. இன்னைக்கு அந்த தண்ணீர் இயேசு நகரத்துக்கு புறம்பை கொள்கதான் மலை வெட்டப்பட்ட அந்த கண்மையின் ரத்தம், இந்த பானம், அதுதான் நம்ம தாகத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு ரட்சிப்பு மாத்திரமல்ல, சந்தோஷமும் சமாதானம் எப்பொழுது ஒரு இழைப்பாக இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஒரு நாளை களைத்து உழைத்து வந்தால் மாலை நேரம் உங்களுக்கு ஒரு இன்பமான பொழுதும் மாறி போகும். ஏனென்றால் தகப்பனே நன்றி ராஜா. அப்பா தாகத்தோடு வந்து அறத்தோடு வந்தோம். உங்களோடு கூட பேசணும். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுகிறவன் வாய்கள் தண்ணீரை ஊற்றியிருக்கும். இந்தியாவை போல் ஒரே பருவம் மட்டும் நடந்து வந்து கிருபை பாராட்டு. நன்றி தகப்பது, நன்றி ராஜ். சம்பரமாய் வாழ்ந்தது ஐஸ்வர்யனை போல் அல்லாத கருத்திலனாய் வாழ்ந்தது லாசருவை போல் ஆண்கள் நம்முடைய வழியில் இழைப்பாறை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த ஜீவ தண்ணீர் இப்பொழுது ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படும். தண்ணீரை பருகி தங்கள் தாகத்தை தீர்க்கட்டும். இறக்கம் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கேட்க போகிற அத்தனை பேருக்காக எல்லாரும் ஜீவ தண்ணீர் தாகம் நீங்கட்டும், இளைப்பாறுதல் பரட்டும். அப்பா மக்கள் நடவாட்டிகளாக மாறட்டும். செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். கரங்கோப்பு இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள